உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு வரவு செலவு திட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். மலையக தோட்ட தொழிலாளிக்கு முதலாக அரசாங்கத்திலே வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதி 5000 மில்லியன் ஒதுக்கியிருக்கார். அது உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம். நான் பாராளுமன்றத்திலே அவருக்கு நன்றியும் கூறினேன். ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்தில் மலைய மக்களுக்கு 400 ரூபா சம்பளம் அதிகரிப்பதாக சொல்லியிருக்காங்க. இது கட்டாயமாக ஜனவரி மாதம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த நம்பிக்கையோடு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். அதே மாதிரி மலைய தமிழருக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கு எந்த நல்ல திட்டங்கள் வந்தாலும் இந்த அரசாங்கத்தை ஆதரவு கொடுப்போம். அதே நேரத்தில் அந்த அரசாங்கம் நாட்டுக்கு கெடுதல் செஞ்சால் அதற்கு நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம், எதிர்ப்பு கொடுப்போம். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. நாங்கள் என்றைக்கு மலைய மக்களோடு இருக்கிறோம். கட்டாயமாக மலைய மக்களுக்கு தெரியும் நல்லாட்சி காலத்தில் இவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்தோன்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அவங்க தான் முதலாக வீடு கட்டுற மாதிரியும், அவங்க தான் முதலாக ரோட்டு போடுற மாதிரியும், அவங்க தான் மலை மக்களுக்கு நல்ல செய்ய மாதிரி காட்டுறாங்க. அப்போ நாங்கள் இவ்வளோ காலம் செஞ்சது மக்களுக்கு தெரியும். எங்களால் நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு சில பேர் தெரியாதா யூடியூப்காரவங்க அவங்கவுங்க சொல்கிறாங்க, இல்லாட்டி மக்கள்கிட்ட போய் சொல்லி கொடுத்து எடுக்கிறாங்க. சில மீடியாங்க எங்களை பற்றி குறை சொல்லுவாங்க. அது பிரச்சனை இல்லை, மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சம்பளம் ஜனவரி மாதம் கொடுக்கலன்னு சொன்னால், இப்போ எதிர்கட்சிக்கு உடைக்கிற தேங்காய் ஆளுங்கட்சிக்கு உடைப்பாங்க அந்த மக்கள். அதனால் எங்கள் மக்களை பற்றி நல்லா தெரியும் எந்த டைமில் எப்போ மாறுவாங்கன்னு சொல்லி. அதனால் இந்த அரசாங்கம் சொன்ன மாதிரி ஜனவரி மாதத்துலேருந்து இதை கொடுத்துடணும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அது வாக்களித்தோம். இப்போ இந்த மலையகத்திலேருந்து வந்த பிரதி அமைச்சர்களும் சரி, பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, அவங்க அதை இதை ஆக்குறாங்க. நாங்கள் தோட்டத்துக்கு போக முடியாது, எங்கள் அரசியல் முடிய போகுதுன்னு சொல்லி இப்படி 20 வருஷமாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் தோக்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு பேரும் நின்றுட்டு தான் வரோம். அடுத்த தேர்தலில் நாங்கள் கட்டாயம் வெளில தான் போகிறோம். அதனால் இவங்க அடுத்த தேர்தலில் இருப்பாங்கன்னு தெரியும். இவங்கெல்லாம் வந்தவங்க அன்றகுமார திசாநாயக்க ஒரு அலையில் வந்தவங்க. நாங்கள் அப்படியே இல்லை. நாங்கள் எங்களுக்காக எங்கள் மக்களை வாக்களிச்சிருக்காங்க. அதனால் எதிர்காலத்தில் பார்ப்போம். சஜித் பிரேமதாச ஒரு நாளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. அங்கே அந்த கட்சியில் 2 பேர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. அதுமாதிரி நாமல் ராஜபக்சேயும் பேசியிருக்காரு. அதனால் முஸ்லீம் காங்கிரஸின் எம்பி ஒருத்தர் நிசாங் காரியமாக பேசியிருக்காரு எதிர்ப்பு. மற்றபடி எல்லாரும் எதுக்கலை. அதாவது சஜித் பிரேமதாச மேலே ஒரு மட அடிக்க பார்க்குறாங்க. இவர் தோட்ட தொழிலாளி சம்பள பிரச்சனை எதுக்குறான்னு சொல்லி. எங்களுக்கு தெரியும் கட்டாயமாக அவர் எதுக்கவும் இல்லை. நாங்கள் ஓட் பண்ணிக்கல, அவங்க எங்களை ஓட் பண்ண தான் சொன்னார். அதனால் இப்படியெல்லாம் பொய் சொல்லுவாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னு கேட்டால், முழு மக்களும் நம்மளோட இல்லையே. ஒரு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க. அவங்க ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க, யூடியூப்பில் பேசுவாங்க, பேசுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தேர்தலில் பார்த்தா நாங்கள் கட்டாயம் நாங்கள் வெல்லுவோம். எங்களை தோக்கடிக்கிறது எங்களுக்கு வாக்களித்த மக்கள் அது பார்த்துக்கொள்ளும். அனிவாரம் அப்படி மே பட்ஜெட்டுக்கு துங்கனி வர 3வது முறையும் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுப்போம். நாங்கள் பட்ஜெட்டில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த சம்பளத்துக்காக நாங்கள் கொடுப்போம். நம்ம இல்லை, எங்கள் மக்களுக்கு யார் நெல் குத்தினாலும் அரிசி ஆகணும். அது மாதிரி யார் நல்லது செஞ்சாலும் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எங்களுக்கு தேவை எங்கள் மக்களோட நலன் தான், வேற ஒன்றும் இல்லை.